கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். பாட்டுத்தாளிலே இருக்கக்கூடிய 48வது பாடல், அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே என்கிற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். தெரிந்தவர்கள் சேர்ந்து உற்சாகமாய் பாடுங்கள். தெரியாதவர்கள் பாடும் பொழுதே கற்றுக்கொண்டு நீங்கள் பாடுபடி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை தான், சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஏன்னா உங்களுடைய தேவைகளை நான் அறிவேன், அதை நான் பார்த்துக்கிறேன். உங்கள் சரீரம் படுகிற பாடுகளை நான் பார்த்து கொள்ள முடியும். ஏன்னா உங்களுடைய சரீரத்தின் வியாதிகளுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பலியாகியிருக்கிறார். அவர் நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்திருக்கிறார். அவருக்கு நல்லாவே தெரியும் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது அவருக்கு தெரியும். அவர் தான் சொல்கிறாரு, கஷ்டத்தை பூரா என் மேலே வச்சுருங்க, வச்சுட்டு மீதி இருக்கிறது சந்தோஷம் மட்டும்தான். அதை நீங்கள் என்ன செய்யுங்க, எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யுங்க, சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்கிறார். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பேயே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவேயே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பேயே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பேயே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவேயே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பேயே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவேயே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எந்தாலும் வங்கிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எந்தாலும் வங்கிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பேயே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவேயே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பேயே.
மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன்,
என்னாலும் சுகம் தருவே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறோன்னா, அவர் யெகோவா ஈரே என்று அந்த பெயரிலே அழைக்கப்படுகிறார் பழைய ஏற்பாட்டில். அப்போ என்ன அர்த்தம்? அவர் என்னுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் சொல்லும்போது அங்கே என்ன சொல்கிறாரு? என்னுடைய தேவைகள் அவருக்கு தெரியும், அதை அவர் சந்திப்பார். சந்திப்பது மட்டுமல்ல, அதிலிருந்து விடுதலை ஆக்குவார். அது ரொம்ப முக்கியம். சந்தித்தாலே விடுதலை தானே அப்படின்னா, அடுத்த மாதமும் வேறு பிரச்சனை வந்துச்சுன்னா, அப்போ விடுதலை ஆக்குவது என்பது ஃபினான்சியலி ஃப்ரீடம். ஆண்டவர் பொருளாதாரத்திலும் மற்ற எல்லா காரியத்திலும் நாம் எதற்கும் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடாது என்று விரும்புகிற தேவன். அப்போ அவருக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கும்போது அவர் எதிர்பார்க்கிற அந்த விடுதலையின் ஆசீர்வாதத்துக்குள்ளாக நாம் செல்ல முடியும். யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருபவர். எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்ன்றது விஷயமே கிடையாது. சுகத்தை பெறுகிற அளவிற்கு விசுவாசிகளாக இருக்கிறோமா, அதுதான் விஷயம். நேற்று ரசிக்கப்பட்டிருக்கலாம், ரசிக்கப்பட்டு 40 வருஷம் இருக்கலாம், அல்லது நாளைக்கு ரசிக்கப்பட போகிற ஒரு மனிதனாக இருக்கலாம். உள்ளத்திலே ஆண்டவர் மீது விசுவாசம், ஆண்டவரை நம்பி போனால் எனக்கு தெய்வீக சுகம் கிடைக்கும், என்னுடைய தீர்க்க முடியாத அந்த வியாதிக்கு ஆண்டவர் தான் என்னது ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேலே யார் நம்பிக்கையாகவும் விசுவாசமாகவும் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் தெய்வீக சுகத்தை பெற்று சுதந்திரித்திருக்கிறார்கள் என்பது வேதம் நமக்கு கற்றுத்தருகிற உண்மை. நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அவரை விசுவாசித்து வந்தார்கள் அவர்களை அத்தனை பேரும் தெய்வீக சுகத்தை பெறுறாங்க. விசுவாசிக்காத ஆளுக்கு நடக்கலை. இப்போ எல்லா குருடர்களும் அவர் காலத்தில் வாழ்ந்த எல்லா குருடர்களும் கண் திறக்கப்பட்டுட்டாங்களான்னா இல்லை. யாரெல்லாம் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரை நம்பி வந்தார்களோ அவர்கள் இரக்கத்தை பெற்றார்கள். குஷ்டரோகி எல்லா குஷ்டரோகியும் சுஸ்தமாயிட்டாங்களான்னா இல்லை. யார் அவரை நம்பி வந்தார்களோ அவருடைய குஷ்டரோகம் தான் என்ன செய்யப்பட்டுச்சு, சுகமானது. அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், எத்தனை வருடம் வேணால் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், எத்தனை தலைமுறை வேணால் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆண்டவருக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவருக்கு உங்களை என்னையும் காட்டிலும் நம்முடைய பூர்வீகம் என்னன்னு அவருக்கு தெரியும். நாம் நினச்சிக்கிட்டு இருக்க பூர்வீகம் கிடையாது, அது பாதி வீகம், நமக்கு பாதியிலேருந்து தான் தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், முதல்ல உன்னை உருவாக்குறதுக்கு முன்னாடி நான் யாரை உருவாக்குனேன்னு எனக்கு தெரியும்னுவார். ஆதாம் ஏவாள் மூலியமாக வந்த சந்ததி, அதன் பின்பு நோவாவுடைய குமாரர்கள் மூலமாக வந்த சந்ததி இது. அதில் ஒரு சந்ததியில் தான் நம்ம வந்திருக்கிறோம். சேம், காம், யாப்பேத் 3 பேர் நோவாவின் குமாரர்கள். அதில் ஏதோ ஒன்றில் தான் என்ன செஞ்சுருக்கோம், நம்ம வந்திருக்கோம். முதல்ல இந்த நாலேஜ் வரணும். இல்லைங்க நாங்கள் 10 தலைமுறையாக இது, நாங்கள் 5 தலைமுறையாக அது, அதுவும் கிடையாது இதுவும் கிடையாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நாம் எது? ஆதாம் ஏவாளுடைய சந்ததி. அல்லேலூயா. உலக மனிதர்கள் அத்தனை பேர் யார் தான்? ஆதாம். அப்போ பூர்வீகம்னா எது பூர்வத்திலே இருக்கிறதோ அதுதான், பாதியில் இருக்கிறது இல்லை. நிறைய பேர் பாதியில் இருக்கிறத பெருமையாக சொல்லுவாங்க, நாங்கள் ரொம்ப வருஷமாகவேங்க அப்படின்னு. நான் சொல்கிறது ரொம்ப வருஷமாகவே நீங்கள் மனுஷன்தான் அப்படின்னு. அதனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளாக போகிறது மட்டும் இல்லை, அதை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோன்றது தான். நாம் விசுவாசிக்க தான் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய அற்புதத்தை, தேவனுடைய வல்லமையை பார்க்க முடியும். விசுவாசிக்காமல் எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் எதுவும் நடக்க போகிறது இல்லை. அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டுத்தாளிலே 52வது பாடல். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல்சடாய் என்றும் என்னோடு, யெகோவாயீரே தேவைகளை சந்திப்பீர், என் குறைவுகளை நிறைவாக்குவீர். அல்லேலூயா. தேவைகளை சந்திக்கிற தேவன் யெகோவாயீரே என்பதுதான் வரிசையாக வருது பாருங்கள். முதல் பாட்டிலே தான் வருது, அடுத்த பாட்டிலே தான் வருது.
தேவைகள் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். இதுவரை நடத்தினவர், இனிமேலும் நடத்த அவர் போதுமான தேவன். எல்லாரும் உற்சாகமே கரங்களை தட்டி நமது பாடலை பாடுவோம். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா இரு தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா இரு தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். மீண்டும் பாடுவோம். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா இரு தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா இரு தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் எல்லாரும் சொல்லுவோமா? அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. என் பலவீனத்தில் கலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்தன் ஆறுதலே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்தன் ஆறுதலே. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 எந்தன் கண்மலை நீரல்லவோ, எந்தன் அடைக்கலம் நீரல்லவோ. எந்தன் கண்கள் நீரல்லவோ, எந்தன் அடைக்கலம் நீரல்லவோ. எந்தன் தாபரம் நீரல்லவோ, எந்தன் ஆதாரம் நீரல்லவோ. எந்தன் தாபரம் நீரல்லவோ, எந்தன் ஆதாரம் நீரல்லவோ. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா இரு தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா
அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு எந்தன் கேடகம் நீரல்லவோ எந்தன் மறைவிடம் நீரல்லவோ எந்தன் கேடகம் நீரல்லவோ எந்தன் மறைவிடம் நீரல்லவோ என்னை காண்பவர் நீரல்லவோ என்னை காப்பவர் நீரல்லவோ என்னை காண்பவர் நீரல்லவோ என்னை காப்பவர் நீரல்லவோ அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என் பலவீனத்தில் பலனானவர் யாதியில் வைத்தியரும் அவரே என் பலவீனத்தில் பலனானவர் யாதியில் வைத்தியரும் அவரே துன்ப வேளையில் துணையானவர் என்றும் எந்தன் ஆறுதலே எல்லாரும் சேர்ந்து அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு 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 எந்தன் கண்மலை நீரல்லவோ எந்தன் அடைக்கலம் நீரல்லவோ எந்தன் கண்மலை நீரல்லவோ எந்தன் அடைக்கலம் நீரல்லவோ எந்தன் தாபரம் நீரல்லவோ எந்தன் ஆதாரம் நீரல்லவோ எந்தன் தாபரம் நீரல்லவோ எந்தன் ஆதாரம் நீரல்லவோ அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு எந்தன் கேடகம் நீரல்லவோ எந்தன் மறைவிடம் நீரல்லவோ எந்தன் கேடகம் நீரல்லவோ எந்தன் மறைவிடம் நீரல்லவோ என்னை காண்பவர் நீரல்லவோ என்னை காப்பவர் நீரல்லவோ என்னை காண்பவர் நீரல்லவோ என்னை காப்பவர் நீரல்லவோ அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும்
எல்ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவாயிரே தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். யெகோவாய் நாமமுள்ளோரே, எல்ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவாயிரே தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் மாத்திரமல்ல, எதிர்காலத்தை அவருடைய கரத்திலே குறித்து வைத்திருக்கிறார். நம்மை அவருடைய உள்ளங்கையில் என்ன செய்திருக்காராம்? வரைந்து வைத்திருக்கிறார். என்றால் சும்மா டெக்கரேஷன் பண்ணி வைக்கல. உங்களுடைய எதிர்காலம் என்னன்றது உங்களுக்கே தெரியாது, ஆனால் எனக்கு அவருக்கு தெரியும். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். ஆகையினால தான் அவரை நம்பணும்னு சொல்கிறோம். ஆகையினால தான் நம்ம பயப்பட வேண்டியதில்லைன்னு சொல்கிறோம். அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், என் சர்வ வல்லவர் என்னோடு உண்டு. சர்வ வல்லவர்னா என்ன அர்த்தம்? வல்லவர்னா வல்லமை உள்ளவர்னு அர்த்தம். சர்வனா எல்லாத்தின் மேலேயும் எல்லாவற்றின் மேலும் வல்லமை உள்ளவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். அதான் வசனம். அப்போ சர்வ வல்லவர்னா அவரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது, அவரால் எல்லாமே செய்ய முடியும். அப்போது சர்வத்தையும் தன்னுடைய வல்லமையாலே அடக்கி ஆளுகிற தேவன் என்னோடு இருக்கிறதுனால, நம்மோடு இருக்கிறதுனால நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. அது வியாதி பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தின் பிரச்சனைகளாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக அதெல்லாம் என்னது? ஒன்றுமே இல்லை. அது ரொம்ப சாதாரணமான விஷயம். அல்லேலூயா. அவர் மேலே பாரத்தை, அதுதான் அவரே சொல்கிறார். எல்லாரும் என் மேலே என்ன செஞ்சுருக்கு? பாரத்தை வச்சுருங்க, நீங்கள் எப்படி இருங்க? எப்பையும் சந்தோஷமாக இருங்கங்கிறார். நம்மளால் செய்ய முடியாத ஒரு விஷயம் அதுதான். மற்ற எல்லாத்தையும் செய்வோம். முழங்கால் முட்டி போட்டுக்கிட்டே நடந்து போங்கன்னா போவோம், பாத யாத்திரை போங்கன்னா போவோம், எத்தனை கிலோமீட்டர்னாலும். ஆனால் எது தான் செய்ய மாட்டோம்? வீட்டில் அடங்கி உட்காந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணுன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே என்ன செய்ய முடியாது? உட்கார முடியாது. அது மட்டும்தான் நமக்கு வலிக்கும். மீதி எதை செய்ய சொன்னாலும் போவோம். 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போகணும்னா போவோம் இல்லையா? ஆசீர்வாதம் எப்படி வரும்? சிலபஸ் தெரியாமல் எங்கள் தாத்தா சொன்னார், எங்கள் மாமா சொன்னாங்கன்னு சொல்லி அதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் வராது. ஏன்னா மாமாவும் தாத்தாவும் பைபிள் எழுதலை. பைபிள் எழுதுனது பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன வேதத்தில் சொல்லியிருக்காரோ அதை செய்யணும். அல்லேலூயா. ஜெபம் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, உபவாசம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. மத்தேயு 6வது அதிகாரம் தானே, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜெபம் பண்ணுறவன் என்ன செய்யணுமா? வீட்டுக்குள்ளே போய் என்ன செய்யணும்? இருக்கிற கதவெல்லாம் திறந்து வச்சு மைக்கெல்லாம் போட்டு ஊருக்கே கேட்குற மாதிரி என்ன செய்யணுமா? அப்படி சொல்லலை. கதவெல்லாம் அடைச்சிக்கிட்டு உங்களுக்கும் பிதாவுக்கும் தெரிகிற மாதிரி என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. தான தர்மம் பண்ணுறவங்க ஆண்டவர் சொன்னார் இல்லையா, வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாதிருக்க வேண்டும். அப்போது நீங்கள் தான தர்மம் செய்கிறீங்கன்னா மற்றவர்கள் பார்க்கும்படி செய்யாதீங்க, பார்க்காதபடி என்ன செய்யுங்க. உபவாசம் இருக்கிறீங்கன்னா மூஞ்சி என்ன செய்யக்கூடாது? வாடெல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடாது. கரெக்டாக சேவ் பண்ணி, கரெக்டாக முடிவெட்டி, கரெக்டாக எண்ணெய்லாம் தேய்ச்சி, முகத்தில் என்ன பவுடர் கூடலாம் போடணுன்னா போட்டு என்ன செய்யணும்? பார்க்குறதுக்கு பொலிவாக இருக்கணும். நீங்கள் உபவாசம் இருக்கீங்கன்றதை யாரும் என்ன செய்யக்கூடாது? கண்டுபிடிக்கக்கூடாது. கண்டுபிடிக்கிற மாதிரி வந்தீங்கன்னா நீங்கள் உபவாசம் இருக்கிறது வேஸ்ட்டு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இதெல்லாம் வசனம். இது தெரியாமல் தான் அநேகர் என்ன பண்ணுறாங்க? வசனத்தை கை கொள்றதே கிடையாது. இஷ்டத்துக்கு எங்கேயாவது யாராவது என்னத்தையும் சொன்னோன்னு சொல்லிட்டு எங்கிட்டாவது போகிறது. போயிட்டு வந்து போகும்போது நல்லா இருக்குது, அங்கே ஊர் சுற்றும் போது நல்லா இருக்குது, வீட்டுக்கு வந்தோடனே அதே வீடு அதே பிரச்சனை மறுபடி. இப்போ பிரச்சனைக்கான தீர்வு இல்லை. திரும்ப 2 நாள் 3 நாளில் மறுபடியும் அதே ப்ராப்ளம். அது அல்ல தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை. நீங்கள் எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கு ஏற்ற பலனை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். அவர் கிருபையுள்ளவர். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டுத்தாளிலே 49வது பாடல். பலனும் அரணும் என் கேடகமும் என் இரட்சிப்புமானவர்.
பாடி புகழ்ந்து நான் போற்றுவேன் உம்மையே என்கிற பாடல். நம்முடைய பலன் அவர், நமக்கு ரட்சிப்பவர், நம்முடைய அரண் அவர், நம்முடைய கோட்டை அவர், நம்முடைய கேடகம் அவர், நம்மை பாதுகாக்கிற தேவன். அது அவரே சொல்லியிருக்கிறார். நாம் தான் நம்புகிறோம், சில நேரம் நம்பாமல் விட்டுறோம். தவறு நம்ம மேலே தான் இருக்கே தவிர அவர் மேலே ஒரு சின்ன தவறு கூட கிடையாது. அதனால தான் அவரை நல்லவர்னு சொல்கிறேன். அவர் எல்லா காலகட்டத்திலும் நல்லவர். உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கும்போதும் அவர் நல்லவர். பொருளாதார பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்ட போதும் அவர் நல்லவர். உங்களுக்கு வியாதி இருக்கும்போதும் அவர் நல்லவர். வியாதி உங்களை விட்டு போனதுக்கப்புறமும் அவர் நல்லவர். அவருடைய தன்மை மாறுவதே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பயுமே நம்ம தான் மாறிக்கிட்டே இருப்போம். ஆண்டுடைய வார்த்தையோ ஆண்டவரை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, மாறவே மாட்டாங்க. எல்லாரும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்தவர்களாக இந்த பாடலை நாம் பாடி ஆராதிக்கலாம். பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்பும் மாணவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்பும் மாணவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. என் யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீ, என் யெகோவா நிசி, என் ஜெயக்கொடி, என் யெகோவா ரஃபா, என் பரிகாரி, என் யெகோவா ஷல்லோம், என் சமாதானம், என் யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீ, என் யெகோவா நிசி, என் ஜெயக்கொடி, என் யெகோவா ரஃபா, என் பரிகாரி, என் யெகோவா ஷல்லோம், என் சமாதானம். தேவன் சகாயர் எனக்கு, எவருக்கும் மஞ்சிடேனே, ஒரு போதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன். தேவன் சகாயர் எனக்கு, எவருக்கும் மஞ்சிடேனே, ஒரு போதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன். பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. என் யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீ, என் யெகோவா நிசி, என் ஜெயக்கொடி, என் யெகோவா ரஃபா, என் பரிகாரி, என் யெகோவா ஷல்லோம், என் சமாதானம், என் யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீ, என் யெகோவா நிசி, என் ஜெயக்கொடி, என் யெகோவா ரஃபா, என் பரிகாரி, என் யெகோவா ஷல்லோம், என் சமாதானம்.
பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவே. உம்மாலே பலனும் கொண்டு மதிலையும் தாண்டிடுவே. பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவே. உம்மாலே பலனும் கொண்டு மதிலையும் தாண்டிடுவே. பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்பும் மாணவரே. பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவே உம்மையே. பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்பும் மாணவரே. பாடி புகழ்ந்து நான் உம்மையே. என்னேகோவாசம்மா என்னோடு என்றும் நீ. என்னேகோவாரிசி என் ஜெயக்கொடி நீ. என்னேகோவாரப்பா என் பரிகாரிணி. என்னேகோவாஷல்லோ என் சமாதானம் நீ. என்னேகோவாசம்மா என்னோடு என்றும் நீ. என்னேகோவாரிசி என்னேகோவாரப்பா என்னேகோவாஷல்லோ சமாதானம் உம்மையே நம்பும் எனக்கு நித்திய கன்மலை. உம்மையை நோக்கிடும் நான் வெட்கம் அடைவதில்லை. உம்மையை நம்பும் எனக்கு நித்திய கன்மலை நீ. உம்மையை நோக்கிடும் நான் வெட்கம் அடைவதில்லை. பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்பும் மாணவரே. பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவே உம்மையே. பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்பும் மாணவரே. பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவே உம்மையே. என்னேகோவாசம்மா என்னோடு என்றும் நீ. என்னேகோவாரிசி என்னேகோவாரப்பா என்னேகோவாஷல்லோ சமாதானம் என்னேகோவாசம்மா என்னோடு என்னேகோவாரிசி என்னேகோவாரப்பா என்னேகோவாஷல்லோ என்னேகோவாசம்மா என்னேகோவாரிசி என்னேகோவாரப்பா என்னேகோவாஷல்லோ
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க தேவன் எங்களுக்கு கொடுத்த பெரிதான அந்த பாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரின் நாட்களிலும் உம்மை நினைக்க நீ நல்லவர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தாவே, நீர் உம்முடைய கிருபையை பெரிதாக எங்களுடைய மத்தியிலே காண்பித்துக் கொண்டிருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை உம்மை ஆராதிக்க, ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகளை கேட்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி. மீதியான ஆராதனை பகுதிகளை பரிசுத்த ஆவியானவர் தாம் எங்களோடு கூட நடத்தி தருவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.